நம்மளுடைய நாட்டுக்குள்ளே பரவலாக இப்போ காணப்படுகின்ற ஒரு விடயம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா போதைப்பொருள் சம்பந்தமான விடயம். இது எல்லா இடமே வந்து இப்போ பரவி காணப்படுகின்றது, முக்கியமாக இளைஞர்கள் மத்தியில். அந்த வகையில் அனுரகுமார திசாநாயகர நடவடிக்கையின் கீழே இப்போ ஆரம்பிக்கப்படுகின்ற ஒரு திட்டம் தான் இந்த போதைப்பொருளை ஒழிக்கிறதுக்காக வேண்டி ரட்ட ஏக்கட்ட அப்படிங்கிற ஒரு திட்டம், முழு நாடும் ஒன்றாக அப்படின்ற மாதிரி. இந்த போதைப்பொருள் சம்பந்தமாக நாம் வந்து ஒரு புகார் செய்யணுமாக இருந்தால், நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணுமாக இருந்தால், எங்கேயாவது போதைப்பொருள் ஓகே கைமாற்றப்படுகிறது இப்படியான நடவடிக்கை இருக்கின்ற ஒரு சந்தேகம் ஏற்பட்டால் கூட நாம் வந்து தெரியப்படுத்துகிற மாதிரி ஒரு நம்பர் ஒன்று இப்போ அறிமுகப்படுத்தியிருக்கின்றாங்க. 1818 என்கின்ற தொலைபேசி இலக்கம். இதனூடாக நம்ம அறியப்படுத்தலாம். நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா 2422 கிலோகிராம் ஐஸ் போதைப்பொருள் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. 2422 கிலோகிராம்னு சொன்னால் நினைத்து பார்க்க முடியாத ஒரு சம்பவம். 971 பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஆனால் இன்றைய தருணம் பத்தலை காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட பள்ளியவத்தை பகுதியில் வந்து 3.5 கோடி பெறுமதியான ஐஸ் போதைப்பொருள் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. வெறும் 3 நபர்கள்ட்ட இருந்து கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள் வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 கிலோகிராம் 165 கிராம். இதனுடைய பெறுமதி தான் 3.5 கோடி. அப்போ ஜோதிச்சு பாருங்கள், 2422 கிலோகிராம் போதைப்பொருள் எவ்வளவு பெறுமதியான ஒரு போதைப்பொருள் உண்டு. அப்போ இவங்களை வந்து கைது செய்திருக்காங்க. கைது செய்யப்பட்ட இந்த சந்தேகத்துக்குரிய நபர்கள் வந்து 3 பேரும் வந்து இளைஞர்கள், 21 வயசு, மற்றும் ஒரு நபருக்கு வந்து 21 வயசு, இன்னும் ஒரு நபருக்கு வந்து 28 வயசு. இந்த கைது செய்யப்பட்ட 3 இளைஞர்களும் இன்றைய தினம் 31ஆம் தேதி வெலிசர நீதவான் நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் இப்பொழுது தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. உண்மையிலே நினைக்கும் போது அவ்வளோ ஒரு பயங்கரமாக இருக்கின்றது. இந்த போதைப்பொருள் எங்கே கொண்டு நம்மளுடைய நாட்டை வந்து நிறுத்தப் போகின்றது என்பது உண்மையிலே தீவிரமாக வந்து காவல்துறையினரும் ஏனைய அதிகாரிகளும் வந்து செயற்பட்டு கொண்டிருக்காங்க. அதுக்கு நம்ம ஆரம்பத்தில் வந்து ஒரு கடைக்கோ இல்லை சந்தைக்கு போனமாக இருந்தால் நம்ம வந்து பொருட்களை வந்து பெற்றுக்கொண்டு அங்கே வந்து அந்த கடை முதலாளிகளை வந்து நமக்கு இலவசமாக ஷாப்பிங் பேக்குகள்லாம் வந்து தருவாங்க. அதுக்குள்ளே வந்து பொருட்களை கொண்டு வர மாதிரி குறிப்பிட்ட ஒரு பெரிய பேக் எல்லாம் வந்து வாங்கும்போது ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு நம்ம கொடுத்து வாங்குவோம் மேலதிகமாக நமக்கு தேவைப்பட்டால். ஆனால் இன்றிலிருந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஷாப்பிங் பேக் எல்லாமே வந்து இலவசமாக கிடைக்கப்பெற மாட்டாது. நாளைய தினம் இருந்து குறிப்பிட்ட ஒரு 3 ரூபா 4 ரூபா 5 ரூபா இந்த பெறுமதியோட விலைப்பட்டியலில் கூட இந்த ஷாப்பிங் பேக்கினுடைய விலைகளும் வந்து நிர்ணயிக்கப்பட போகின்றது. நம்ம ஒரு கடைக்குள்ளே போனமாக இருந்தால் பொருட்களை வாங்க முதலே வந்து விலைப்பட்டியல் பார்ப்போம். அந்த விலைப்பட்டியலில் வந்து இந்த ஷாப்பிங் பேக்கு வந்து விலைகள் வந்து இனிமேல் குறைக்கப்பட போகின்றது. இது வந்து நுகர்வோர் விவகார அதிகார சபை வந்து இன்றைய தருணம் வெளியிட்டிருக்காங்க. நாளைய தினம் இருந்து ஷாப்பிங் பேக் அந்த பைகள் எல்லாமே வந்து இலவசமாக வழங்கப்பட மாட்டாது. அதையும் வந்து நாம் காசு கொடுத்து தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி தற்போது செய்திகள் வந்து வெளியாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். உடனுக்குடன் செய்திகளை வந்து நாங்கள் ஷார்ட் ரிப்போர்ட்டாக வந்து தருகின்றோம். நன்றி, வணக்கம்.